ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னென்னு வீடியோ பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ. ஓகே, நம்ம என்ன குக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, இருங்க காட்டுறேன். காலையில் தான் கைஸ் போய் வாங்கிட்டு வந்தேன் மீன். மீன் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். இது என்ன மீனுன்றதை கரெக்டாக கமெண்டில் யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது என்ன மீனுன்றதை கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, யார் அது கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன். ஓகேவா காய்ஸ்? ஓகே, நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபோனை செட் பண்ணிக்கலாம். ஓகே, சரிதா? டன். ஓகே ஓகே காய்ஸ், நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீனை க்ளீன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். ஓகே ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா, மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 வெங்காயம், 2 தக்காளி, பக்கத்தில் புளியும் ஊற வச்சுருக்கேன். புளி நம்ம அதிகமாக மீன் குழம்புல சேர்க்கறதுனால நான் 2 தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளியும் புளிப்பாக தானே இருக்கும், அதனால் 2 தக்காளி, வெங்காயம் மட்டும் 3 வெங்காயம் போட்டிருக்கேன். ஓகேவா கைஸ்? இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணிட்டேன். மீனும் க்ளீன் பண்ணியாச்சு. புளி கரைச்சலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி கரைச்சலுக்கு இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் கைஸ், 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆச்சியோடது தனியாத்தூள், சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட்டுக்காக. அப்புறம் ஆச்சியோடது மீன் குழம்பு மசாலாத்தூள், அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நான் அடுப்பில் பேன் வச்சாச்சு. அப்புறம் நான் செய்யும் போது காமிக்கிறேன். ஓகே, அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ருக்கு. என்கிட்ட ஜீரகம் இல்லை காய்ஸ், அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடுகு போட்டாச்சா, என்கிட்ட எந்த எண்ணெயும் இல்லை, அதனால் நான் சன்ஃப்ளவர் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சா, அப்புறம் வெந்தயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் எண்ணெய் சூடேறி வெந்தயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடாமல் பூண்டு போட்டிங்கன்னா அந்த பூண்டு டேஸ்ட்டு வந்து எண்ணெயிலேயே வதங்கி இன்னும் நல்லா குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணாமல் பூண்டை போட்டு நல்லா வதக்கி பாருங்கள். வதக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அடுப்பு. அது வரைக்கும் சிம்மிலே இருக்கட்டும்.
இப்போ நம்ம அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே கைஸ், வெங்காயம் வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே கைஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஓகேவா? ஓகே, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கைஸ். இந்த டைமில் நம்ம அந்த புளி கரைசலை வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இது கூட கலந்துக்கலாம். ஓகே, ஓகே கைஸ், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்களா வேர்வை சிந்தி வேலை செய்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்களா குழம்பு கொச்சிட்ருக்கு, பால் காய்ச்சிட்ருக்கேன். தலை ரொம்ப வலிக்குது கைஸ். காலையிலேருந்து இன்னும் காஃபி குடிக்கவே இல்லை, அதனால தான் தலை வலிக்குது. ஒரு நாளைக்கு 2 டைமாவது காஃபி குடிச்சிடணும், மார்னிங் ஈவினிங். ஒரு டைம் காஃபி குடிக்க மிஸ் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. தலைவலி பிச்சுக்கும், என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் ஒரு இடத்துல செட் பண்ணிடுறேன். தெரியுதா? ஓகே, அதனால் காஃபி குடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு. சமையலுங்கிறது ஒரு கலை கைஸ். அந்த கலை எனக்கு ரொம்ப நிறையவே இருக்குன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு சமையல் அந்த அளவுக்கு வராது, ஏதோ ஓரளவுக்கு சமைப்பேன். அந்த அளவுக்குலாம் சமையல்லாம் எனக்கு வராது. பால் காஞ்சிருச்சு, காஃபி போடுறேன். இந்தா சக்கரை, இந்தா வா, இங்க வா. சரிந்தா உட்கார். காஃபி தூள், கீழே கொட்டாத. வாங்க காய்ஸ், காஃபி குடிக்கலாம். நீங்கள் யார் யார் காஃபி அடிக்ட், டீ அடிக்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. காஃபி டீ ரெண்டுமே குடிப்பேன், எது கொடுத்தாலும் குடிப்பேன். எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்லாம் இல்லை. குழம்பு ஓகே, அடுப்பு குழம்பு சிம்மில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு காஃபி தான் நமக்கு, அதனால் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் வாங்க கைஸ், காஃபி குடிக்கலாம். அப்புறம்
அந்த ஒரு சிப்பு எடுத்து வாயில் வச்சு உள்ளே போகும் பாருங்க, அந்த சுகமே தனி காய்ஸ். ஓகே, காஃபி குடிச்சிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே ஓகே காய்ஸ், என் மீன் குழம்புல இருக்கிற இந்த ஏடு பார்த்தீங்களா, அப்படியே பார்க்கும் போது அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இல்லை காய்ஸ். எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் மீன் குழம்பு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சு கெட்டியாகிடுச்சு குழம்பு. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்கத்தில் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஓகே, மீன் போட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பாடு வடிச்சிட்டு மீனும் வறுக்கணும். ஓகே ஓகே, நான் ஃபிஷ் போட்டுடலாம். மீனை போட்டுட்டு நம்ம சும்மா அப்படியே கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான். மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் கைஸ். மீன் வேகிறதுக்குலாம் ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். 10 மினிட்ஸ் கூட அதிகமாக, ஒரு 5 மினிட்ஸ் போதும், டக்குன்னு மீன் வெந்துடும். ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அப்படியே மலைச்சாரல் மாரி அப்படியே தூவிடலாம். ஓகேவா, எப்படி இருக்குன்னு, எப்படி மீன் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இது என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு. நீங்கள் எப்படி எப்படி செய்வீங்கன்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் கைஸ், மீன் குழம்பு வச்சாச்சு. பக்கத்தில் ஒலை ஊற்றி வச்சுருக்கேன். சாப்பாடு வெந்ததும் சாப்பிட வேண்டியதுதான். இது மீன் வறுக்கிறதுக்காக 2 மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, மீன் மசாலா போடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன் கைஸ். இந்த மீன் இருக்கு இல்லையா, இதில் வந்து நான் அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டால் தான் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கும். இங்கே 3 கோடு, இந்த பக்கம் ஒரு 3 கோடு. மீன் வச்சு நல்லா ஆப்ரேஷன் பண்ணுறாங்க கைஸ். இந்த மீன் பாவம், என்ன பாவம் பண்ணிச்சு, என்கிட்ட மாட்டிக்கின்னு படாத பாடுபடுதுன்னு பார்த்தீங்களா. கோடு போட்டாச்சு. இப்போ இந்த மீனையும் கோடு போட்டுக்கலாம். 1 2 3. இது ஆல்ரெடி கோடு இருக்குது கைஸ். இந்த மீனில் 1 2. அவ்வளோதான் கைஸ். குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு பார்த்தீங்களா. சூப்பர். நம்ம இந்த ஸ்டேஜில் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணியாச்சு கைஸ். சாப்பாடும் இங்கே நல்லா பொங்கு வர போகிறது. இப்போ நம்ம மீனில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு மசாலாவும் இல்லை கைஸ், வெறும் மீன் வறுவல் மசாலா மட்டும்தான். ஓகே, இதுலேயும் நல்லா மசாலாலாம் சேர்த்தாச்சு. அதுதான் கைஸ், நான் இந்த மீனை ஃப்ரை பண்ணும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிடும் போது பார்க்கலாம். ஓகேவா. இங்கே பார்த்தீங்களா, மசாலா போட்டு வச்சுருக்கேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன்.
இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரே ஒரு மீன் தான் வறுக்க போகிறேன், அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். சரிவா, இப்போ போடலாமா மீனை? மீனை இப்படி எடுத்து இப்படி தோசை கல்லை இப்படி வச்சு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. நான் எப்பவுமே 2 தான் கைஸ் கட் பண்ணுவேன், ஆனால் இன்னைக்கு ஃபுல் மீன் அப்படியே வறுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீன் வந்து நல்லா வறுந்ததுக்கப்புறம் அப்புறம் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா மீன் சூப்பராக வந்துச்சு. செம்மையாக இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். கைஸ், சமையல் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். யாரும் சொல்ல மாட்டாங்க நான் எப்படி சமைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நானே தான் என் சமையலை பற்றி பேசிக்கணும். செம்மையா இருக்கு சமையல், செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்குது கைஸ், நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.